Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 6ல exercise 6.1ல 5th problem பார்க்கலாம். இதுல question என்ன கொடுத்திருக்காங்கன்னா prove the following identities அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வந்து prove பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல first subdivision இருக்கு இல்லையா, இதோட LHS value first நாம எடுத்துக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா secant power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta இதுதான் வந்து LHS value. இதுல இந்த 1 minus sin power 4 theta இருக்கு பாருங்க, இத நாம 1 square minus இந்த sin power 4 theta வை sin square theta the whole square அப்படின்னு எழுதிக்கலாமா, minus 2 into இந்த tan square theta வை நாம sin square theta divided by cos square theta னு எழுதிக்கலாம். இப்போ இத பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு a square minus b square மாதிரி இருக்கு, கரெக்ட்டா? a square minus b square மாதிரி இருக்கு. இதுல a வந்து 1 and b sin square theta. ஓகே, சரி. a square minus b square அப்படினா இதோட ஃபார்முலா என்ன வரும்? a minus b into a plus b. இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் secant power 4 theta இருக்குல்ல, இதை நாம 1 divide by cos power 4 theta னு எழுதிக்கலாம். ஏன்னா secant theta அப்படிங்கிறது 1 by cos theta, அதே மாதிரி தான் tan theta னா sin theta by cos theta. அதனால தான் இந்த இடத்துல நாம tan square theta க்கு sin square theta divided by cos square theta னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சரி. அப்புறம் பிராக்கெட்ல இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல a square minus b square இருக்குல்ல, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வர வேண்டியது a minus b. ஏன்னா என்ன? 1 minus bங்கிறது என்னது? sin square theta. ஓகே, into a plus b. aங்கிறது 1 plus b னா அது sin square theta. அதுக்கப்புறம் மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம் 2 into sin square theta divided by cos square theta. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு ஃபார்முலா இருக்கு, sin square theta plus cos square theta அப்படின்னா equal to 1. ஓகே, இதுல இந்த sin square theta மட்டும் ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos square theta மட்டும் தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 1 இருக்கு. இந்த sin square theta இந்த சைடு வந்ததுனால மைனஸ் sin square theta. ஓகே, அப்போ 1 மைனஸ் sin square thetaன்னா அதை நாம cos square theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 மைனஸ் sin square theta இருக்கு, இதுக்கு பதிலாக நாம cos square thetaன்னு எழுதிக்கலாம். இன்டூ 1 பிளஸ் sin square theta minus 2 into sin square theta divided by cos square theta. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பாத்தீங்கன்னா cos power 4 theta இருக்கு, இந்த இடத்துல cos square theta இருக்கு. ஓகே, இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? பட் இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து பவர்ல 4 இருக்கு. அப்போ இதுல இருக்க cos square theta மட்டும் தான் கேன்சல் ஆகும். இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு cos square theta இருக்குல்ல, அது அங்கேயே தான் இருக்கு. ஓகேவா? அதாவது 1 by cos square theta into 1 plus sin square theta minus இந்த term 2 into sin square theta divided by cos square theta. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டினாமினேட்டர் பார்க்குறோம், சேமா இருக்கு, அதனால அதை காமனா எடுத்துக்கலாம். நியூமரேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1 பிளஸ் sin square theta இருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம்ல minus 2 sin square theta னு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க 1, அதுக்கப்புறம் sin square theta minus 2 sin square theta ரெண்டுமே வேற வேற சைன்ல இருக்கு, அதனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 sin square theta வரும். அதுக்கப்புறம் இதுல பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால நாம இதை மைனஸ் sin square theta னு எழுதிக்கலாம். ஓகே, டிவைடட் பை cos square theta. அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்திருந்தோம் 1 மைனஸ் sin square theta அப்படின்னா அது cos square theta, கரெக்டா? அப்ப இந்த 1 மைனஸ் sin square thetaக்கு பதிலா நாம cos square theta னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல ஒரு cos square theta இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 னு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா
நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 1 வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் எழுதிடலாம். This implies LHS is equal to RHS, hence proved. Okay, next second subdivisionக்கு போயிடலாம். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல நாம லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot theta minus cos theta divided by cot theta plus cos theta இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆல்ரெடி cot theta அப்படின்னா இது வந்து cos theta divided by sin theta இது தெரியும் கரெக்டா. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இந்த cot thetaக்கு பதிலாக நாம் cos theta by sin thetaன்னு எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் மைனஸ் cos theta divided by டினாமினேட்டர்லையும் இந்த cot thetaக்கு பதிலாக cos theta by sin thetaன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் cos theta. ஓகே, இதுக்கப்புறம் பாருங்க, இந்த நியூமரேட்டரில் நமக்கு cos theta காமனாக நம்மளால் வெளில எடுக்க முடியும் கரெக்டா. அதை வெளில எடுத்துடலாமா. எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும், 1 sin thetaன்னு வருமா. மைனஸ் செகண்ட் டேர்மில் 1 இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்லையுமே cos theta இருக்குது. அதனால cos thetaவை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 sin theta இருக்கும், செகண்ட் டேர்மில் 1 இருக்கும். ஓகே, பட் நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், என்னன்னா 1 sin theta அப்படிங்கிறது என்னது, கொசிகன் தீட்டா தானே. ஓகே, 1 sin theta என்னது, கொசிகன் தீட்டா. இப்போ அந்த வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. சரி, அதுக்கு முன்னாடி இந்த cos theta நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. இப்போ 1 sin thetaக்கு பதிலாக கொசிகன் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் -1 டிவைடட் பை 1 sin thetaக்கு கொசிகன் தீட்டா, அப்புறம் +1. ஓகே, சரி, கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா -1 டிவைட் பை கொசிகன் தீட்டா +1 இதுதான் வந்து கேட்டிருந்தாங்க கரெக்டா. நாம் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபைனலாக ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ நாம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இதுதான் வந்து RHS. ஓகே, இப்போ ரிசல்ட் எழுதிடலாமா. திஸ் இம்ப்ளைஸ் LHS equal to RHS, hence proved. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. இன்னும் உங்களுக்கு என்ன நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.